السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العظيم. عن ابن عمر رضي الله تعالى عنهما أنه قال: ما رأيت أحدا أجود ولا أنجد ولا أشجع ولا أوضأ من رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபௌ தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றானோ, ஹராமாக்கி இருக்கின்றானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை தவிர்ந்து வாழுமாறு தக்வாவின் மூலம் அடியேனையும் உங்களையும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களில் மனித இனத்தை கண்ணியமான, உயர்ந்த, அழகான படைப்பாக படைத்து அந்த மனிதனுடைய வழிகாட்டல்களுக்காக வேண்டி ரசூல்மார்களையும் நபிமார்களையும் தொடராக அனுப்பி கொண்டிருந்தான். அந்த வரிசையிலே நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனிதர்களுடைய ஈருலக வழிகாட்டியாக உலகத்திலே வாழ்ந்து சென்றார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக நபிமார்கள் மனிதர்களுடைய இரண்டு பகுதிகளிலே கவனம் செலுத்தினார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று அவருடைய ஆன்மீகத்துறை, அவருடைய மார்க்க ரீதியான அவருடைய அந்த தனது உள்ளத்துடைய, விசுவாசத்துடைய, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடைய ஒரு பகுதி ஆன்மீகத்துறை, ஈமான், இபாதத், இது போன்ற ஒரு பகுதி. இன்னும் ஒன்று இருக்கிறது, இபாதத் ஒரு மனிதனுக்கு குறிப்பிட்ட வயதில் தான் கடமையாகிறது. ஆனால் அந்த மனிதன் தாயுடைய கர்ப்பத்திலே சிசுவாக உருவாக ஆரம்பிக்கின்ற காலம் தொட்டே அந்த மனிதனுக்கு தேவையான அவனுடைய லௌகீக தேவைகள், அவனுடைய உடலியல் ரீதியான தேவைகள், அவனுடைய ஆரோக்கியம் ரீதியான தேவைகள், இதுவும் ஒரு மனிதனுடைய ஒரு பிரதானமான பகுதியாக இருக்கிறது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு பகுதிகளிலும் கவனம் செலுத்தினார்கள். வெறுமனே ஒரு மனிதனுடைய மார்க்க ரீதியான பகுதியில் மாத்திரம் கவனம் செலுத்தவில்லை. அந்த மனிதனுடைய உடலியல் தேவைகள், அந்த மனிதனுடைய சமூக தேவைகள், அந்த மனிதனுடைய குடும்ப தேவைகள், அந்த மனிதனுடைய
உலகத்தில் வாழும் பொழுது தேவைப்படுகின்ற பகுதிக்கும் நபி அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதருடைய சகல துறைகளிலும் கவனம் செலுத்தினார்கள் என்பதைத்தான் நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு குர்ஆன் ஆயத்தை நான் ஓதினேன். அந்த குர்ஆன் ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய பண்பை பற்றி பேசுகிறான், நபி அவர்களுடைய குணத்தை பேசுகிறான், நபி அவர்களுடைய உலகத்துக்கு வந்த நோக்கத்தில் பிரதானமான நோக்கத்தை அல்லாஹ் அங்கே முன்வைக்கிறான். அது என்ன? லக்கத் ஜாஅக்கும் ரசூல், உங்களிடம் ஒரு ரசூல் வந்திருக்கிறார். மின் அன்ஃபுசிக்கும், உங்களை சார்ந்தவர், மனித இனம், மனிதர். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், சிரமங்கள், நோய் நொம்பலங்கள், பாதகமான நிலைமைகள், நெருக்கடிகள் அந்த ரசூலுக்கும் கஷ்டமாக இருக்கும். உங்களுடைய கஷ்ட துன்பங்களில் பங்கெடுக்கின்ற ரசூல். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் விடயத்திலே கரிசனை உள்ளவர், உங்களை கேயா பண்ணக்கூடியவர், உங்களை பராமரிக்க கூடியவர், கண்காணிக்க கூடியவர், உங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவர், உங்களை நோட் பண்ணக்கூடியவர். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், ஈமான்தாரிகளுடன், முஸ்லிம்களுடன், மூமின்களுடன் உள்ளன்புள்ளவர், பாசமுள்ளவர். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்துகின்ற, அறிமுகப்படுத்துகின்ற, அவர்களுடைய பண்பை பற்றி பேசுகின்ற ஆயத். பல நோக்கங்கள் இருக்கலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஒரு ஆசானாக வந்திருக்கிறேன், மார்க்கத்தை உங்களுக்கு கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியராக வந்திருக்கிறேன். அதே நபிதான் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக். இரண்டாவது பகுதி. முதல் பகுதி மார்க்கத்தை கொடுப்பது, இரண்டாவது பகுதி பண்பை கொடுப்பது, அஹ்லாக்கை கொடுப்பது, அன்பை கொடுப்பது, பாசத்தை கொடுப்பது. இரண்டில் ஒன்றை மாத்திரம் நாம் எடுத்து நடந்தால் நபியை பின்பற்றிய பட்டியலில் சேர முடியாது. மார்க்கத்தையும் கவனிக்க வேண்டும், அந்த மனிதருடைய உலக தேவைகளிலும் பங்கு கொள்ள வேண்டும். ஒரே மஸ்ஜிதிலே இரண்டு சம்பவங்கள் நடக்கின்றன. பல சம்பவங்கள், இங்கே இரண்டை சொல்கிறேன். இந்த மஸ்ஜிதில் அல்ல, நபியுடைய மஸ்ஜிதில். ஒரு மனிதர் வுது செய்துவிட்டு வருகிறார், தொழுகைக்காக நிற்கிறார். எந்த அளவுக்கு நபி அவர்கள் மார்க்கத்துறையை கண்காணிக்கிறார்கள், ஆன்மீக துறையை கண்காணிக்கிறார்கள், ஒரு மனிதனுடைய ரிலிஜனை கவனிக்கிறார்கள், இபாதத்தை கவனிக்கிறார்கள். வுது செய்த மனிதனை வுது செய்ய ஆரம்பித்தது முதல் கடைசி வரைக்கும் நோட்டமிடுகிறார்கள். வுது செய்துவிட்டு வருகிறார், தக்பீருக்கு தயாராகிறார், குதிகால் தொடக்கம் பார்க்கிறார்கள், குதிகாலை பார்க்கிறார்கள். ஒரு நகத்துடைய அளவு, ஒரு நாணயத்துடைய அளவு, ஒரு சிறிய இடம் தண்ணீர் படாமல் இருக்கிறது. காலை கழுகும் பொழுது அவர் சிறிய இடத்தை கழுகாமல் விட்டு விட்டார். உடனே கூப்பிடுகிறார்கள், மார்க்கத்துறையை கண்காணிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? மீண்டும் வுது செய், பூர்த்தியாக வுது செய்துவிட்டு தொழு என்று சொல்லிவிட்டு பொதுவான ஒரு எச்சரிக்கையை சொன்னார்கள். வயலுள்ளில் அகாபி மினன் நார், வுது செய்யும் பொழுது குதிகாலை கவனிக்காமல் விடுபவர்களுக்கு, குதிகாலை சம்பூர்ணமாக தண்ணீர் பட வைக்காதவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், நரகத்தில் கேடு, வயல் என்ற நரகம் கிடைக்கும் என்ற எச்சரிக்கையை சொன்னார்கள். என்ன சொல்ல வருகிறேன்? ஒரு மனிதருடைய வுதுவையும் கவனித்தார்கள். அந்த மஸ்ஜிதிலே வுதுவை மீட்ட சொன்னார்கள், வுதுவை திருத்தி கொடுத்தார்கள், வுதுவை சீராக செய்ய சொன்னார்கள். இது மார்க்கத்துறை. அதே மஸ்ஜிதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பசியிலே மயங்கி கிடக்கிறார்கள், சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, பசியில் இருக்கிறார்கள். பசியின் காரணமாக போகின்ற வருகின்ற சஹாபாக்களிடம் எல்லாம் மார்க்க சட்டம் கேட்கிறார்கள். யாசகம் கேட்கவில்லை, பசிக்குதுன்னு சொல்லவில்லை, மார்க்க சட்டம் கேட்கிறார்கள். கேட்கின்ற பாணியிலே எனக்கு பசி என்பதை அவர் விளங்கிக் கொள்ளலாம்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார், மார்க்க விளக்கத்தை சொல்லிவிட்டு போய்விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய்விட்டார்கள். நபி அவர்கள் வந்தார்கள். நபியிடமும் மார்க்க சட்டம் கேட்கிறார். நபி அவர்கள் இவருடைய பசியை புரிந்து கொண்டார்கள். அந்த மஸ்ஜிதிலே ஒரு மனிதருடைய வுதுவையும் கவனித்தார்கள். அதே மஸ்ஜிதில் ஒரு மனிதருடைய பசியையும் கவனித்தார்கள். இதுதான் நபி. நாம் இன்று வுதுவை மாத்திரம் கவனிக்கிறோம், வுது சரியாக செய்ய என்று சொல்கிறோம். பசியாளி நமது கண்ணுக்கு படுவது கிடையாது. தாகம் உள்ளவன் தன்னுடைய கண்ணுக்கு படுவது கிடையாது. வீடு இல்லாதவன் நம்முடைய கண்ணுக்கு படுவது கிடையாது. ஆடை இல்லாதவன் நமது கண்ணுக்கு படுவது கிடையாது. மார்க்கத்துறை, ஆன்மீகத்துறை பிரதானமான துறை தான். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு அவருடைய உடலியல் தேவை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். தொழுவதற்கு வுது செய்ய வேண்டும், வுதுவுக்கு தண்ணீர் வேண்டும். தண்ணீர் இருந்தாலும் உடலிலே நோய் இல்லாமல் இருக்க வேண்டும். தண்ணீரை பாவிப்பதற்கு நோயா காயமா? தண்ணீரை பாவிக்க முடியாது. அவருக்கு மண் தேவைப்படும், புழுதி உள்ள சுத்தமான மண் தேவைப்படும். லௌகீகத்துறை சீராகாமல் ஆன்மீகத்துறை சீராக முடியாது. தொழ வேண்டும், மஸ்ஜித் வேண்டும், இமாம் வேண்டும், முஅத்தின் வேண்டும், மஸ்ஜித் சுத்தமாக இருக்க வேண்டும், கட்டிடம் வேண்டும். கட்டிடம் இல்லாவிட்டால் தரை நிலம் சுத்தமாக இருக்க வேண்டும். உலக தேவைகள் சீராகாமல் மறுமையுடைய தேவைகளை முதன்மைப்படுத்த முடியாது. சொல்ல வருகின்ற விளக்கத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அனைவரும் விழித்திருந்து கவனிக்க வேண்டும். மார்க்கம் ஒரு புறம் ஒதுக்கி தள்ள வேண்டிய என்ற தலைப்பில் பேசவில்லை. நாம் இன்று கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே பொதுவாக மார்க்கத்தை பேச தயார். ஒரு மனிதருக்கு இபாதத்தை சொல்லிக் கொடுக்க தயார். ஒரு மனிதனுடைய இபாதத்தில் குறைபாடு இருந்தால் அதை நிவர்த்தி செய்ய தயார். அந்த மனிதனுடைய வாழ்வியல் தேவைகளிலே நாம் கவனம் செலுத்துவது கிடையாது. அதனால் தான் இன்று இஸ்லாமிய சமூகம் கேவலமடைந்து போயிருக்கிறது. பிச்சைக்காரர்களுடைய லிஸ்டை எடுத்து பார்த்தால் பெரும்பான்மை முஸ்லிம்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அமைப்பில் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துறை இரண்டிலும் கவனம் செலுத்தினார்கள். மார்க்கத்துறை, லௌகீகத்துறை, உடலியல், குடும்பம், சமூகம், தனிநபர், பொருளாதாரம், கல்வி, அத்தியாவசிய தேவைகள் அனைத்திலும் நபி அவர்கள் சேவை செய்தார்கள், ஊழியம் செய்தார்கள். அந்த அமைப்பில் இன்று சுருக்கமாக நபி அவர்கள் வாழ்க்கையில் செய்த சேவைகளை முன்வைத்தால் பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நபி அவர்கள் யார்? எவ்வளவு கண்ணியமானவர்கள், எவ்வளவு வேலைப்பளு உள்ளவர்கள். சாதாரணமா ஒரு கடையை வைத்துக் கொண்டே பிஸி என்று சொல்கிறோம். தொழுகைக்கும் நேரம் இல்லை, அந்த அளவு பிஸி. இமாம் ஜமாத் கலாவாகிறது. ஆனால் எப்பொழுதும் வகை இறங்கலாம், எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய கட்டளை வரலாம். எப்பொழுதுமே பிஸியாக இருந்த நபி சமூக சேவையிலே பங்கெடுத்தார்கள், சோசியல் சர்வீஸ் செய்தார்கள், சோசியல் ஒர்க் செய்தார்கள், சேவன்டாக வாழ்ந்து காட்டினார்கள். அந்தஸ்து என்ன? நபியுடைய ஸ்டேட்டஸ் என்ன? நபியுடைய கிரேட் என்ன? நம்மை நபியுடைய ஒரு உரோமத்துக்கும் நாம் தகுதி இல்லாதவர்கள். எவ்வளவுதான் அந்தஸ்து இருந்தாலும் அந்த அளவு. நபியுடைய எச்சில் கூட கீழே விழாது. அதை எடுத்து முகத்திலே தடவிக் கொள்வார்கள், வியர்வை எடுத்து அத்தராக பாவிப்பார்கள். அந்த அளவு மதிக்கப்பட்ட நபி, அந்த அளவு விசேஷமான நபி. சமூக தொண்டாற்றினார்கள், சமூக சேவை செய்தார்கள், சமூக தொண்டை பற்றி ஊக்குவித்தார்கள். சையீதுல் கௌமி காதிமுகும். சமூக லீடர், பிரசிடென்ட், தலைவர் யார் என்று சொன்னார்கள்? குளிரூட்டப்பட்ட அறையிலே காலுக்கு மேலே காலை போட்டுக்கொண்டு மக்களோடு தொடர்பில்லாமல் தனிமையில் அப்பாயின்மெண்ட் வைத்து அவரை சந்திப்பதற்குரிய பெரிய ஸ்டேட்டஸில் இருப்பவர் அல்ல தலைவர். அவன் தகுதியும் கிடையாது. யார்? காதிமுகம், சேவன்ட். சையீதுல் கௌம் ஒரு கூட்டத்துடைய, ஒரு ஊருடைய, ஒரு நாட்டுடைய, ஒரு குடும்பத்துடைய தலைவர் யார் தெரியுமா? காதிமுகம். அந்த மக்களுக்கு சேவை செய்பவர், ஊழியம் செய்பவர் என்று சொன்ன நபி செய்தும் காட்டினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ் சஹாபி சொல்கின்ற ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை முன்வைத்தேன்.
இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மா ரஅய்து அஹதன் அஜ்வத, நான் உலகத்தில் யாரையும் காணவில்லை நபியை விட பெரிய கொடையாளியாக, பெரிய பரோபகாரியாக. வலா அஞ்சத நஜிதா, நஜிதா என்றால் என்ன தெரியுமா? அவசர உதவி, நிவாரண உதவி. மக்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது முன்வந்து உதவி செய்கின்ற பண்பு. நபியை விட நிவாரண உதவி செய்கின்றவர்களை உலகத்தில் நான் கண்டது கிடையாது. வலா அஷ்ஜஅ, நபியை விட வீரர், நபியை விட தைரியசாலியை கண்டது கிடையாது. வலா அவ்தஅ, நபியை விட சுத்தமானவர்களை, அழகானவர்களை, பிரகாசமானவர்களை கண்டது கிடையாது. 4 விடயங்கள். கொடையாளி, மக்களுக்கு எப்பொழுதுமே சேவை செய்கின்ற, அதே போன்று வீரம், சுத்தம், தூய்மை. இது நபியை விட யாரையும் நான் கண்டது கிடையாது. கண்ணியமானவர்களே, அந்த அளவு நபி அவர்கள் உலகத்திலே மக்களுக்கு ஒத்தாசை புரிந்து வாழ்ந்தார்கள். பிறருக்கு உதவி செய்கின்றதை பற்றி என்ன சொன்னார்கள்? வல்லாஹு ஃபீ அவ்னில் அப்த் மா தாமல் அப்து ஃபீ அவ்னி அஹி. அல்லாஹ் ஒரு அடியாருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான், அவர் பிறருக்கு உதவி செய்யும் காலமெல்லாம். இப்படி எல்லாம் சொன்ன நபி, நபியுடைய மனைவி சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மா சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன் கத்து ஃபமனஅ. நபி அவர்கள் அவரிடம் யார் எதை கேட்டாலும், நபியிடம் வந்து யார் எதை வேண்டிக் கொண்டாலும், கேட்டாலும், யாசித்தாலும் தரமாட்டேன் என்று சொன்ன வரலாறே கிடையாது, தடுத்த வரலாறு கிடையாது. இது மனைவி சொல்கிறார்கள். இன்று மனைவிதான் செலவழிப்பதற்கே தடை, அவளுக்கு மாத்திரம் தான் கொடுக்க வேண்டும். நம்முடைய மனைவிமார்கள், நபியுடைய மனைவி என்ன சொல்கிறார்? நபியிடம் யார் எதை கேட்டாலும் தடுக்க மாட்டார்கள், ஒருபோதும் தடுத்தது கிடையாது. கத்து, கத்து என்றார் அரபியிலே கடந்த காலத்திலே நடக்கவே முடியாத, நடக்காத ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தி சொல்கின்ற வார்த்தை. நபி அவர்கள் தடுத்ததே கிடையாது. இது நபியை பற்றிய புகழாரங்கள், வாழ்த்துக்கள். நபியுடைய தன்மையை மக்கள் மனைவி தொடக்கம் பாராட்டி பேசிய விடயங்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் ஒரு சமூக சேவகன். இந்த சமூக சேவைக்கு இன்று உலகத்திலே ஒரு சில தரப்பினர்கள் முடிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ஜிஓக்கள், பணக்காரர்கள், செல்வாக்குள்ளவர்கள், அரசியல்வாதிகள், இவர்களுடைய பொறுப்பு மாத்திரம்தான் சமூக சேவை. நான் அவர்களுடைய சேவையிலிருந்து புழுங்குகின்ற ஒரு குழுவை சேர்ந்தவன் என்ற ஒரு குறைவான ஒரு விளக்கம் நம்மிடம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதரும் சமூக சேவகராக இருப்பது ஹதீஸ், குர்ஆனுடைய கருத்து. ஒரு மனிதர் பிறருக்கு எப்பொழுதுமே நலவு செய்வதுதான் சேவை. நலவு செய்ய வசதி இல்லாவிட்டால் கெடுதி செய்யாமல் இருப்பது ஆகப்பெரிய சேவை. அத்தீனு அந்நஸீஹா சொன்னார்கள் நபி அவர்கள். தீன் என்றால் பிறருக்கு நலவு நாடுவது, நலவு செய்வது, சேவை செய்வது, பிறருக்காக வேண்டி உதவுவது. குல்னா லிமன், யாருக்கு? யார் யாருக்கு? லில்லா வலி ரசூலிஹி வலி அய்மத்தில் முஸ்லிமீன வ ஆம்மத்திஹிம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எடுத்து நடப்பது, ரசூலுக்கு, ரசூலை பின்பற்றுவது, முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு, சமூக தலைவர்களுக்கு கட்டுப்படுவது, வலி ஆம்மத்தி வ ஆம்மத்திஹிம், பொதுமக்களுக்கு நலவு செய்வது, சேவை செய்வது. ஹதீஸ். அந்த வகையிலே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்களுடைய சேவைகளும் 2 வகை. ஒன்று, நேரடியாக தான் நின்று நிறைவேற்றிய செய்த பணிகள், தன்னுடைய உடலால், தன்னுடைய பொருளால், தன்னுடைய காலத்தை, நேரத்தை செலவழித்து. இன்னும் ஒன்று, இல்லாவிட்டால் வசதி உள்ளவர்களை ஆசை ஆர்வம் ஊட்டி செய்வித்தார்கள். தன்னிடம் வசதி இல்லை, வசதி உள்ள ஒருவரை நான் சுவர்க்கத்தில் உங்களுக்கு வாங்கி தருகிறேன், சுவர்க்கத்தில் இந்த அந்தஸ்தை எடுத்து தருகிறேன், நீங்கள் இதை உலகத்தில் செய்து கொடுங்கள். இதுவும் 2வது பகுதி. இன்றைய குத்துபாவில் இன்ஷா அல்லாஹ் நபி அவர்கள் நேரடியாக செய்த சேவைகளை மாத்திரம் நான் பட்டியலிட்டு காட்டுகிறேன் இன்ஷா அல்லாஹ். தனிநபர் தொடக்கம் நாடு, ஊர் வரைக்கும் சேவை செய்தார்கள். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிறுவர், பெரியவர், வாலிபர், வயோதிபர், ஆரோக்கியமானவர்கள், நோயாளிகள், அங்கவீனர்கள். ஏன் நபி அவர்களுடைய சேவை மனித இனத்துக்கு மாத்திரம் அல்ல, படைப்பினங்கள், ஏனைய ஜீவராசிகள்,
எறும்பு, ஒட்டகம், மாடு, ஆடு, குதிரை கண்ணியமானவர்களே பறந்து செல்கிறது. நமக்கு நபியுடைய ஒரு சைட் தான் தெரியும். நபியுடைய மீலாத் வருகிறது, ஒரு சில 1.5 மாதங்கள் அமைப்பில் வந்துவிடும். அந்த காலத்தில் முழுக்க முழுக்க பேசப்படுவது என்ன? நபியுடைய அற்புதங்களும் நபியுடைய சுன்னத்தான நடைமுறைகளும், நபியுடைய சுன்னத்தை சுயநலமாக பின்பற்றுகின்ற சில பண்பு உருவாகி இருக்கிறது. நபி அவர்கள் இனிப்பை விரும்பி சாப்பிட்டார்களாம், அந்த சுன்னத்தை பின்பற்ற தயார். இனிப்பு இவருக்கு விருப்பம், நபியுடைய பெயரிலே சாப்பிடுகிறார். சாப்பிடுவது தவறு என்று சொல்லவில்லை, அப்படியான சுயநல சுன்னத்துகளை மாத்திரம் பின்பற்றுவது தவறு என்று சொல்ல வருகிறேன். நபியவர்கள் சுருமா போடுவார்களாம் கண்ணுக்கு, இவருக்கு சுருமா போட்டால் சற்று முகம் கவர்ச்சியாக இருக்கிறது என்பதற்காக நபியுடைய சுன்னத் என்ற பெயரில் போடுவார் என்றால் சுன்னத்து நன்மை கிடைக்காது. சுயநல சுன்னத்துகளுக்கு அல்லாஹ்விடம் கூலி கிடையாது. அந்த நபியுடைய இன்று சில விடயங்கள் சொல்லப்படும் அந்த பகுதியிலும் கவனம் செலுத்துவோம், அதுவும் சுன்னத்து தான். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, தனிநபர்கள் என்ற அடிப்படையிலே நான் ஆரம்பத்தில் தொட்டு காட்டினேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதிலே பசியோடு தடுமாறுகிறார்கள். நபியுடைய மாணவர், நபி உஸ்தாத், ஆசிரியர், மாணவருக்கு பசிக்கிறது. இன்று உஸ்தாத் ஆசிரியருடைய பசிக்கே உணவு கொடுக்காத காலம். அன்று மாணவருக்கு நபியவர்கள் உணவு கொடுத்தார்கள். பசியிலே தடுமாறும் பொழுது கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியவர்கள் எங்க அனுப்பினார்கள்? வீட்டுக்கு அனுப்பினார்கள். ஆள் அனுப்பினார். என்னுடைய வீட்டில் என்ன இருக்கிறது? இந்த பசியாளியுடைய பசியை போக்குவதற்கு. நம்முடைய பண்பு என்ன? பிறருடைய வீட்டில் என்ன இருக்கிறது என்று வரவழைத்து நாமும் அந்த சகநிலை உட்காருவதுதான் நமது பண்பு. நபியுடைய பண்பு என்ன? என்னுடைய வீட்டில் இருந்து நான் இவருடைய பசியை அடைக்க வேண்டும். சேவை, தனிநபருக்கு சேவை. பால் கோப்பை வருகிறது, மாணவர்கள் எல்லோரும் குடிக்கிறார்கள். அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதே பால் அவ்வளவு இருந்தது, குடித்து முடித்தார்கள். ஒருவருடைய பசியில் பங்கெடுக்கிறார்கள். ஒரு பெண் வருகிறார், நபியிடம் வந்து, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னலி இலைக ஹாஜா, எனக்கு சில தேவைகள் இருக்கின்றன, நீங்கள் அதை நிறைவேற்றி தர வேண்டும். அந்த பெண்ணை பற்றி சொல்கிறார்கள், வஃபி அக்லிஹி ஷை, புத்தி கோளாறு உள்ள பெண்மணி, ஒரு தோது பெண்மணி, புத்தி கோளாறு உள்ள பெண்மணி. நாம் என்ன செய்வோம்? பைத்தியக்காரி, தோது என்று விரட்டுவோம். உனக்கெல்லாம் என்ன என்ன தேவை இருக்கிறது, நீயே ஒரு லூஸ் என்று நாம் சொல்வோம். நம்மை விட அறிவாளி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை கூப்பிட்டு, உனக்கு என்ன தேவை இருக்கிறது? ஒரு தனிநபருக்கு நேரம் எடுக்கிறார்கள். இதுதான் சமூக சேவகன். இன்று பெனர் அடித்து சேவை செய்ய தயார். பெனர் அடிக்கப்பட்டால் சேவை, பேர் முன்னே வராவிட்டால் சேவை இல்லை. 1 லட்சம் தருகிறேன், பேரை போடுவீர்களா? 1 லட்சம் என்ன 10 லட்சம் தருவேன், பேர் முன் வராதா? தரமாட்டேன். ஏன்? அடுத்த வருடம் அவர் தேர்தலில் நிற்க இருக்கிறார், அதற்கு 1 வருடத்துக்கு முன்னாலே அட்வான்ஸ் கொடுக்கிறார். இந்த சேவையை வரவேற்கவில்லை அல்லாஹ். நபி அவர்கள் அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். ஹுதி ஐயத் தரீகி ஷித், நீ எந்த பாதையில் வேண்டுமானாலும் என்னை கூட்டிக் கொண்டு போ, நான் உன்னுடன் இருந்து உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவேன், கூட இருந்து. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலை முதல் மாலை வரை அந்த பெண் என்னென்ன தேவைகளை நபியிடம் வேண்டிக் கொண்டாலோ எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிவிட்டு, அந்த பெண்ணுடைய சகல தேவைகளையும் நிறைவேற்றிவிட்டு நபி அவர்கள் வீடு திரும்பினார்கள் என்ற வரலாறு நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. இந்த சுன்னத் நமக்கு தெரியாதா? இப்படி ஒருவருடைய தேவையை நிறைவேற்றிருக்கிறோமா? ஒரு நாளை ஒதுக்கி, ஒரு மணித்தியாலத்தை ஒதுக்கி, ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இருக்கிறோமா? இது பெண்ணினத்துக்கு செய்த சேவை. சிறுவர்கள் வருவார்கள், சின்ன பிள்ளைகள். நபியுடைய அந்தஸ்து என்ன? இன்று கொஞ்சம் முன்னேறிவிட்டால் ஏதோ ஒரு துறையிலே அவரை விட்டால் ஆள் இல்லை, பிடிக்க முடியாது, அவரை காண முடியாது, அவருடைய செருப்பும் கீழே படாது. அவருடைய முழுக்க முழுக்க அவர் ஏசியிலே தான் இருப்பார். வாகனத்திலும் ஏசிதான், ஆபீஸிலும் ஏசிதான், வீட்டிலும் ஏசிதான். அவருக்கு வெயில் பட்ட சரித்திரமே கிடையாது. ஆனால் நபி அவர்கள் வியர்வை வடித்திருக்கிறார்கள், தூசி பட்டிருக்கிறது, ஆடை கழிந்திருக்கிறது. யார் நபி? கிட்ட வைக்க முடியுமா நம்மை? சின்ன பிள்ளைகள்
அவர்களுடைய தேவை என்ன? பெரிய குடும்பம் உள்ளவர்களா, பெரிய வியாபாரிகளா? இல்லை, அவர்களோடு சேர்ந்து நபி அவர்கள் விளையாட வேண்டும். சில்ட்ரன் பார்க்கிலே விளையாட வேண்டும். இந்த சிறுவர் அங்கே இழுத்துக் கொண்டு போவார், நபி அவர்கள் அங்கே ஓடுவார்கள். அந்த குழு வந்து இங்கே இழுத்துக் கொண்டு ஓடும், ரேஸ் ஓடும், விளையாடுவார்கள். சிறுவர்களோடும் நபி அவர்கள் எத்தனை வயது நபி? 40 வயதில் நபித்துவம் கிடைத்து 63வது வயதிலே இறையடி சேர்ந்த நபி. 40 வயதுக்கு பின்னால் சிறு குழந்தைகளுடன் பிள்ளைகளுடன் விளையாடும் அளவுக்கு நபி அவர்கள் சிறுவர்களுக்கும் சேவை செய்தார்கள். சிறுவர்களுக்கு என்ன சேவை? அவர்களோடு கலந்து விளையாடுவதுதான் சேவை. சிறுவர்களையும் விட்டு வைக்கவில்லை. நான் யார் தெரியுமா, என்னை பிடிக்காதே அப்படி என்று விரட்டவில்லை, சீ என்று சொல்லவில்லை. சொந்த பிள்ளைகளோடு கூட வாழ்க்கையில் விளையாடாத பெற்றோர்களும் இருக்கிறார்கள். சொந்த பிள்ளையை தூக்கி கொஞ்சாத பெற்றோர்கள் இருக்கிறார்கள். சொந்த பிள்ளையுடன் நேரம் கொடுக்க நேரம் இல்லாத மூதாவித்தனமான பிஸியானவர்களும் நம்மில் இருக்கிறார்கள். சொந்த பிள்ளை, சொந்த குழந்தைகள் ஞாயிற்றுக்கிழமையும் ஓவர் டியூட்டி செய்கின்ற சகோதரர்களும் சீதேவிகளும் இருக்கிறார்கள். மாற்று கருத்திலே சொல்கிறேன். பிற குழந்தைகளுடன் ஓடியாடி விளையாடுவார்கள். சிறுவர்களுக்கு சேவை. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, கேஷுக்கும் செய்தார்கள், செக்குக்கும் செய்தார்கள். அந்த காலத்தில் பேங்க் இருந்ததா, செக் இருந்ததா என்று மிக ஆழமாக சிந்திக்க தேவையில்லை. செக் என்றால் என்ன? காலம் தாமதித்து, டேட். கேஷ் உடனடியாக. அந்த பெண்ணுக்கு உடனடி சேவை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு உடனடி பசி, சாப்பாடு. ஒருவர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு தேவை இருக்கிறது, நான் ஏழை மனிதன், நான் வறியவன், எனக்கு வாழ்க்கையில் கஷ்டம், நெருக்கடி. சொன்னார்கள், மா இந்தி ஷை, என்னிடத்தில் இப்பொழுது கேஷாக ஒன்றும் கிடையாது, வலாக்கின் இப்தா அலைய, என்றாலும் என்னுடைய கணக்கில் நீ அவரிடம் போய் பொருட்களை வாங்கு. இதா ஜாஅ ஷைஉன் ஃபகதைனாஹு, என்னிடத்திலே பணம் வரும் பொழுது, வசதி வரும் பொழுது, எனது பெயரில் நீ வாங்கிய பில்லை நான் பே பண்ணுகிறேன். செக். காலம் தாமதித்து, கையில ஒரு திர்கமும் இல்லை, ஒரு தீனாரும் இல்லை, அதை விட குறை ஒரு ஊக்கியாவும் இல்லை, ஒரு ஈத்தம்பழமும் இல்லை, என்னிடத்தில் என்றும் இல்லை என்று விரட்டவில்லை. கேட்டு வருபவரை விரட்ட வேண்டாம் என்பதை அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த நபி சொல்கிறார்கள், என்னிடத்தில் உண்மையில் ஒன்றும் கிடையாது, ஆனால் என்னுடைய பெயரை சொல்லி இன்னாரிடம் வாங்கு, நான் என்னிடம் பணம் வரும் பொழுது உனது கணக்கை நான் கட்டுகிறேன். அவர் போய் வாங்குகிறார், நபியிடம் பணம் வருகிறது, கட்டுகிறார்கள், பணத்தை கொடுத்து முடிக்கிறார்கள். அந்த அளவுக்கு நபியுடைய சேவை. இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்தும் தெரியாதது போன்று. கண்ணியமானவர்களே, நபியுடைய இந்த சைட் அதிகமானவர்கள் பராமுகமாக இருக்கின்றது. இதுதான் உண்மையான நபியை பின்பற்றுகின்ற சைட். டிரஸ் அல்ல, ஷோ அல்ல, லுக்கிங் அல்ல. உங்களுக்கு வெள்ளை அழகாக இருப்பதற்காக நீங்கள் வெண்ணிற ஆடை அணிந்துவிட்டு நபியுடைய பெயரில் போடுவதல்ல. உங்களுக்கு வெள்ளை திருப்தி இல்லாவிட்டாலும் நபியுடைய சுன்னத் என்று உடுப்பதுதான் சுன்னத்துடைய நன்மை. மனதுக்கு பிடித்த சுன்னத்துக்களை மாத்திரம் எடுத்து நடந்துவிட்டு நான் நபியை பின்பற்றுவேன் என்று உங்களால் லேபல் அடிக்க முடியாது. அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான். இது இல்லாத பொழுதும் வெறுங்கையுடனும் செய்தார்கள். இன்னும் ஒருவர் வருகிறார், ஒவ்வொன்றாக சிந்தித்து பாருங்கள். சிறிய சிறிய சம்பவங்கள், ஒரு 5-10 வினாடிகளுடைய சம்பவங்கள், ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய்கள், டாலர்கள் பெறுமதியான சம்பவங்கள். ஒருவர் வருகிறார், அவருக்கு ஆடையுடைய தேவை, டிரஸ் தேவைப்படுகிறது, ஆடை உதவி செய்கிறார்கள். வந்து சபையில் இருக்கும் பொழுது கேட்கிறார், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் என்னிடத்தில் என்னுடைய இந்த உடுத்திருக்கின்ற ஆடையை தவிர வேறொன்றும் இல்லை, இதோ எடுத்துக்கொண்டு போ என்று கலட்டி கொடுக்கிறார்கள். எத்தனை ஆடைகளை வைத்திருக்கிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை டிரஸ் மாத்துகிறோம். வாழ்க்கையில் ஒரு ஏழைக்கு ஆடை வாங்கி கொடுத்திருக்கிறோமா? ஒரு இல்லாதவருக்கு ஒரு ஆடையை கொடுத்திருக்கிறோமா? அல்லது பாவித்த ஆடையாவது கொடுத்திருக்கிறோமா? அதையே அங்கே தூசணம் பிடிப்பதற்கு போட்டு வைக்கிறோம். அது உக்கி போய் அப்படியே குப்பை தொட்டிக்குத்தான் போகிறது, இன்னும் அவருடைய உடம்புக்கு போவதில்லை. ஆடை கொடுப்பது சாதாரணமானது அல்ல. அவருடைய உடம்பில் ஆடை இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த ஆடையை சதக்கா கொடுத்த நன்மை எழுதி கொண்டே இருப்பான்.
கலட்டி கொடுத்தார்கள். உடுத்திருந்த ஆடை அடுக்கி அடுக்கி வைத்திருக்கிறோம், ஒரு ஆடையை கூட கொடுக்கவில்லை. எவ்வளவு தூரம் நாம் நபிக்கும் நமக்கும் இடையிலே எவ்வளவு கெப் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதுவும் சேவை. உடுத்திருந்த ஆடையை கலட்டி கொடுத்தார்கள். பிச்சைக்காரர் வருகிறார். யாசகன் பிச்சைக்காரன். பிச்சைக்காரர் வந்தால் என்ன செய்வோம்? 1 ரூபாய் தொடக்கம் 10 ரூபாய் வரைக்கும் ஏதாவது ஒன்றை கொடுத்து அனுப்பி விடுவோம். போ, எப்பொழுது பார்த்தாலும் உனக்கு பிச்சை தான். எங்களுடைய கடையை விட்டால் உனக்கு வேற கடை இல்லை, எங்களுடைய வீட்டை விட்டால் உனக்கு வேறு வீடு இல்லை, என்னை விட்டால் உனக்கு வேற ஆள் இல்லை, எப்பொழுதும் காதை கடிக்கிறாய் என்று ஏசி கொடுக்கிறோம். கொடுப்பதே 10 ரூபாய், 10,000 ஏற்றி. நபி அவர்களிடமும் ஒரு யாசகர் வருகிறார், பிச்சைக்காரர். நம்மை போன்ற நபி அவர்கள் ஷார்ட் திங்க் பண்ணவில்லை, லாங் திங்க் பண்ணுகிறார்கள், தூர சிந்தனை. இந்த பிச்சைக்காரரை நான் இப்படியே விட்டால் காலம் பூராக பிச்சை எடுத்தே அவருடைய தொழில் இழிவாக இருக்கும். நபி அவர்கள் சிந்திக்கிறார்கள், இவரை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணக்கூடிய ஒருவராக மாற்ற வேண்டும், சுய தொழிலாளியாக. பிச்சைக்காரருக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம்? நம்மிடம் தொழிலுக்கு அப்ளை பண்ணுபவர்களே லஞ்சம் கேட்கிறோம். ஆபீஸ்ல இருந்து கொண்டு, காரியாலயத்தில் இருந்து கொண்டு, அரசாங்க ஜப்பில் இருந்து கொண்டு அப்ளை பண்ணுபவன் ஏற்கனவே பே பண்ணுகிறான். நாம் அவனுக்கு சைன் வைப்பதற்கு லஞ்சம் எடுக்கின்ற காலம். நபி அவர்கள் பிச்சைக்காரன், அவன் அப்ளை பண்ணவில்லை, யாசகம் கேட்கிறான். அப்ளிகேஷன் ஃபைலை க்ளோஸ் பண்ணுவேன், இத்தனை ரூபாய் தர வேண்டும் என்று சொல்கின்ற இந்த அசுத்தமான காலத்திலே வாழ்கிறோம். நபி அவர்கள் பிச்சை கேட்டு வருபவருக்கு எந்த அப்ளையும் இல்லாமல் தொழில் கொடுக்கிறார்கள். இங்கே வா, யாசகம் கேட்கிறாய், பிச்சை கேட்கிறாய், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உனக்கு என்ன சொந்தமான பொருட்கள்? யார சொல்லலாம்? எந்த அளவு ஏழை என்று பாருங்கள். நம்முடைய ஏழைகளுக்கு வீடு இருக்கிறது, உடுக்கிறது உடுப்பு இருக்கிறது, அவர்களுக்கு பாவித்த உடுப்பும் கொடுக்க முடியாது. அப்பொழுதுதான் வாங்கி புதிய உடுப்பு கொடுக்க வேண்டும். 10 ரூபாய் எல்லாம் இந்த காலத்திலே ரிஜெக்ட். 100 ரூபாய் குறைந்தது கொடுக்க வேண்டும். நமது காலத்து பிச்சைக்காரர்கள் அவ்வளவு முன்னேறி விட்டார்கள். ஆனால் அவர் பிச்சை கேட்டு வந்தோட கேட்ட, உன்னிடம் என்ன பொருள் இருக்கிறது உனக்கு சொந்தமான? 2 பொருளுக்கு தான் நான் சொந்தக்காரன். ஹைல்ஸ் இரண்டு பொருட்கள். யார சொல்லலாம்? ஒரு கோப்பை, தண்ணீர் குடிக்கும் ஒரு கோப்பை இருக்கிறது, எனக்கு சொந்தமான பொருள். ஒரு பெட்ஷீட், ஒரு போர்வை இருக்கிறது, அதை ஆடையாகவும் பாவிக்கிறேன், சிலதை வெட்டி உடுக்கிறேன், சிலதை பெட்ஷீட்டாக விரிப்பாக பாவிக்கிறேன். இந்த 2 தான் எனக்கு சொந்தம். ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். இந்த காலத்து பெட்ஷீட்டை வைத்து ஒரு 500 ரூபாய், கோப்பை 200 ரூபாய், 700 ரூபாய்க்கு தான் சொந்தக்காரர் அந்த பிச்சைக்காரர். கொண்டு வா, கொண்டு வா. வீட்டிலிருந்து கொண்டு வருகிறார். நபியுடைய மஸ்ஜிதிலே, சபையிலே, நபியுடைய சபையிலே 2 பொருட்களையும் உயர்த்தி காட்டி கேட்கிறார்கள் சபையிலே, மையஸ்தரீஹிமா, இந்த 2ஐயும் யார் வாங்க தயார்? பிச்சைக்காரருக்காக நபி அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். அதைத்தான் இங்கே பார்க்க வேண்டும். பிச்சைக்காரருக்காக அவருடைய பொருளை எடுத்து கமிஷன் வைக்கவில்லை, 10%, 20%, 50% வைக்கவில்லை. ஒரு திரகம் தேவையில்லை, உனக்காக நான் வியாபாரம் செய்து தருகிறேன். பிச்சைக்காரருக்காக வியாபாரியாக மாறுகிறார்கள். யார் இதை வாங்க தயார்? ஒருவர் நான் தயார், ஒரு திரகத்துக்கு வாங்க தயார். 2ஐயும் இல்லை, விலையை கூட்டுகிறார்கள். பிறருடைய பொருள், தனக்கு லாபம் கிடையாது, பிறருக்காக வியாபாரம். 2 திரகத்துக்கு யார் வாங்க தயார்? நான் வாங்க தயார் என்று ஒருவர் தயாராகிறார். 2 திரகங்களுக்கு விற்கிறார்கள். அந்த 2 பொருளையும் 2 திரகத்தை கை கெடுக்கிறார்கள். பிச்சைக்காரரை கூப்பிடுகிறார்கள். இதோ ஒரு திரகத்தை எடுத்து இன்றைய நாள் உன்னுடைய குடும்ப செலவுக்கு கொடு. மற்றவருடைய குடும்ப செலவுக்கு நபி அவர்கள் வியாபாரம் பண்ணுகிறார்கள். இந்த திரகத்தை கொண்டு போய் கோடாலி வாங்கி கொண்டு வா. கோடாலி கீழ் இரும்பு துண்டு கிடைக்கும், பிடி வேறாக போட வேண்டும். பிடியுடன் இந்த காலத்தில் வியாபாரம் செய்யப்பட்டாலும் அந்த காலத்தில் இரும்பு துண்டு கிடைக்கும், பிடி போட வேண்டும். வாங்கி கொண்டு என்னிடம் வா. எவ்வளவு சேவை, எவ்வளவு நேரம் எடுக்கிறார்கள். அவர் போய் ஒரு திரகத்துடைய அந்த கோடாலியை வாங்கி கொண்டு வருகிறார். நபி அவர்கள் தன்னுடைய கையால் மரத்திலே பிடி வெட்டி போடுகிறார்கள். படுபாஸ் வேலையும் செய்கிறார்கள். மரத்தால் தடி வெட்டுவது யாருடைய வேலை? தலபாரங்கள் மரத்தால் லீபடு செய்வது யாருடைய வேலை? படுபாசுடைய வேலை. நபி படுபாசாக மாறுகிறார்கள். எதற்காக? பிச்சைக்காரருக்கு தொழில் கொடுப்பதற்காக. பிடி போட்டு கொடுக்கிறார்கள். இதோ எடு, கோடாலி எடுத்து,
நீ யாசகம் கேட்டு 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 பிச்சைக்காரன் என்ற பெயரை கேட்டு கேட்டு உலகத்திலும் கேவலம் அடைந்து மறுமையிலும் கேவலம் அடைவதை விட, உன்னுடைய முகத்தில் ஒரு பிளாக் மார்க் வருவதை விட, நீ விறகு வெட்டி விற்று தொழில் செய்வது மேல். தொழில் செய், விறகு வெட்டி சம்பாதி. லா அரயன்னக் 15 யௌமன், நான் உன்னை 15 நாட்களுக்கு இந்த ஏரியாவிலே பிச்சைக்காரராக காணக்கூடாது, நீ ஒரு தொழிலாளியாக மாற வேண்டும். அவர் அப்படி தொழில் செய்து வாழ்க்கையிலே முன்னேறுகிறார். வாழ்க்கையில் செய்திருக்கிறோமா? பிச்சைக்காரனை விடுங்கள், நமது குடும்பத்தில் உள்ள ஏழைகளுக்கு, நமது ஊரில் உள்ள ஏழைகளுக்கு, நமது வீட்டு ஊரிலே தொழில் இல்லாதவர்களுக்கு நம்முடைய கடையிலே தொழில் கொடுத்தோமா? நம்முடைய ஃபேக்டரியிலே தொழில் கொடுத்தோமா? நம்முடைய கம்பெனியிலே தொழில் கொடுத்தோமா? நம்முடைய ஆபீஸிலே தொழில் கொடுத்தோமா? கண்ணியமானவர்களே, இது நபியுடைய சேவை. பிச்சைக்காரருக்கு சுய தொழில். இந்த தொழில் கேட்டு வருபவர்களே விரட்டுகின்ற காலம், பகா கேட்கின்ற காலம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவுக்கு நபி அவர்கள் பணிந்து வாழ்ந்தார்கள், தாழ்ந்து வாழ்ந்தார்கள், தன்னை தாழ்த்தி கொண்டார்கள். அந்த நபியை பார்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான், வைன்னக அலா குலுகின் அதீம், நீங்கள் நற்குணசீலர், நட்பண்புள்ளவர், உயர்ந்த குணமுள்ளவர். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பண்பு நம்மிடம் இருக்கிறதா? நான் ஒரு சில நிமிடங்கள் எந்தெந்த வழிகளில் நாம் பணங்களை, வசதி வாய்ப்புகளை செலவழிக்கிறோம், எதை முற்படுத்த வேண்டும் என்ற சில விடயங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். செல்வம் வரும் பொழுது, கடமையான ஹஜ்ஜை முடித்து விட்டோம், உம்ராவை முடித்து விட்டோம், பணம் ஒரு தொகை வரும் பொழுது காபத்துல்லா நினைவு வருகிறது. காபத்துல்லா அதிகமானவர்களுக்கு நினைவு வரும். ஒரு உம்ரா செய்தால் நல்லா இருக்குமே, பணம் கைக்கு பேலன்ஸ் ஆயிருக்கிறது. உன்னுடைய குடும்பத்தில் எத்தனை நோயாளிகள், உன்னுடைய குடும்பத்தில் எத்தனை வீடு இல்லாதவர்கள், உன்னுடைய குடும்பத்தில் எத்தனை குமரிகள் ஒரு பவுன் நகை இல்லாமல். திருமணம் முடிக்க பேசும் பொழுது உங்களுடைய மகளுக்கு எத்தனை பவுன் நகை போடுவீர்கள் என்று கேட்ட காரணத்தினால் 25, 30, 35 வயதாகியும் திருமணம் முடிக்காத எத்தனை பேர் உன்னுடைய குடும்ப உறவினர்களிலே, உன்னுடைய ஊரிலே, உன்னுடைய ஏரியாவிலே, உன்னுடைய நாட்டிலே. ஏன் இந்த பணத்தை எடுத்து வருடத்துக்கு நீ 3 உம்ரா 3 லட்சம் செலவழிக்கின்ற நீ ஒரு உம்ரா செய்துவிட்டு 2 லட்சத்தை இப்படியானவர்களுக்கு செலவழிக்க முடியாதா? எத்தனை பேர்கள் மருந்து வாங்க பணம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆஸ்பத்திரியிலே 10 மருந்து எழுதி கொடுக்கிறார்கள், 2ஐ தான் வாங்க வசதி இருக்கிறது, 8ஐ குடிக்க முடியாமல் இருக்கிறார். உங்களுடைய மருந்து லிஸ்டை தாருங்கள், என்னிடம் பணம் இருக்கிறது, நான் உங்களுக்கு மருந்து வாங்கி தருகிறேன் என்று மருந்து லிஸ்டை எடுத்துக்கொண்டு பார்மசிக்கு போனவர்கள் இருக்கிறோமா? வைத்தியத்துறையிலே நோயாளிக்கு நபியவர்கள் மஸ்ஜிதிலே போர்ட் கட்டினார்கள், மஸ்ஜிதிலே நோயாளிக்கு அறை கட்டினார்கள். நாம் ஆஸ்பத்திரியில் இருக்கின்ற நோயாளிக்காவது செலவழித்திருக்கிறோமா? மஸ்ஜிதிலே அறை கட்டினார்கள் நோயாளிக்கு, வார்ட் மஸ்ஜிதிலே. நமது ஆஸ்பத்திரியில், ஹாஸ்பிட்டலில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு செலவழித்திருக்கிறோமா? கேட்டு வந்தாலே விரட்டுகின்ற காலம். ஆனால் உம்ரா பணம் வந்தால் காபத்துதான் நினைவருகிறது. வீட்டுக்குள் இருக்கின்ற ஏழை கண்ணுக்குப்படுவது கிடையாது. வீட்டுக்குள்ளே ஆடை இல்லாதவன், தொழில் இல்லாதவன், வீடு இல்லாதவன், கடனாளி, நோயாளி, குமரிகள், ஏன் இளம் வாலிபர்கள், மகர் கொடுக்க வசதி இல்லாதவர்கள், சுய தொழில் இல்லாத எத்தனையோ ரவுடித்தனம் புரிகின்ற வாலிபர்களுக்கு என்ன காரணம்? தொழில் இல்லாததான் காரணம். உள்ள மூல முடுக்கெல்லாம் அவர்கள் நாசகார செயல்களில் ஈடுபடுவதற்கு நாம் தான் காரணம். தொழில் இருந்தால் ஆபீஸ் போவான், கம்பெனி போவான், ஃபேக்டரி போவான், கடைக்கு போவான். அது இல்லை, சீரழிகிறான். யார் காரணம்? நம்முடைய பணம் காரணம். சரி, உம்ரா ஹஜ் காபத்துல்லாவாவது நினைவு வருகிறது. சிலர்களுக்கு 5 ஸ்டார் 7 ஸ்டார் கசினோ தான் நினைவு வருகிறது. பணம் வரும் பொழுது கசினோ, கிளப், 5 ஸ்டார் 7 ஸ்டார், லோக்கல் அல்ல, வெளிநாடு சென்று பிளைட்டில் போய் பாவம் செய்கிறார்கள். அவர்களுக்கு ஏன் இந்த ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்க முடியாது? இதைத்தான் சொல்ல வருகிறேன். நபி அவர்கள் தன்னுடைய ஒரு திரகமும் இல்லாத பொழுதை துடைத்தார்கள் என்றால், லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே அடுக்கி வைத்தும் ஏன் நாம் துடைக்காமல் இருக்கிறோம்? அல்லாஹ் கேட்பான். நான் உம்ரா செய்தேனே, வருடத்துக்கு 3 உம்ரா செய்தேனே, சரி வராது. உன்னுடைய குடும்பத்தில் இப்படி தின்ன வக்கில்லாமல் ஒரு ஏழை இருந்தான், நீ போனாய் அவனுடைய வீட்டுக்கு? ஏன் சொந்த பெற்றோர்கள், எத்தனை பேருடைய பெற்றோர்கள் சீரழிகிறார்கள். இந்த பிச்சை கேட்கின்ற வயோதிப பெண்கள், மூதாட்டிகள் எல்லாம் யாரையோ பெற்றவர்கள் தான். அவருடைய பிள்ளைகளுக்கு இது விளங்குவது இல்லையா? அவன் யாரையோ எங்கேயோ சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பான், சும்மா பிச்சை கேட்டு தெரிகிறார். ஏன் பிச்சைக்காரர்கள் என்று உருவாகிறார்கள்? அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களை கவனிக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அங்கிங்கு போத்தவில்லை, குடும்பத்திலிருந்து ஆரம்பிப்போம் சேவையை. நபி அவர்கள் சொன்னார்கள், இப்தா பிமன் தஊல், உன்னுடைய குடும்பத்திலிருந்து அந்த பணியை ஆரம்பி. ஆனால் இன்று சிலர் இருக்கிறார்கள்,
அது மிக ஒதுக்கப்பட வேண்டிய ஜாதிகள். குடும்பத்தை பார்ப்பது கிடையாது, வெளியிலே பெரிய உபகாரி, வெளியிலே பெரிய கொடையாளி. சிலர்கள் கொழும்பிலே செட்டில் இருக்கிறார்கள், கிராமப்புறத்திலே வாழ்ந்தவர்கள் கொழும்பிலே கடை தொழில், கொழும்பிலே பெரிய உபகாரி கொடையாளி. ஊருக்கு போய் பார்த்தால் தாய் இருக்கிறாள், மழை பெய்தால் வீட்டுக்குள் தண்ணீர் வடிகிறது. இவர் கொழும்பிலே பெரிய லக்ஸரி லைஃப். கண்ணியமானவர்களே, சமூக பணி என்பது வீட்டிலிருந்து தொடங்குகிறது. வீட்டை மாத்திரமும் பார்க்க கூடாது, வீட்டை ஒதுக்கிவிட்டு வெளியில் மாத்திரமும் பார்க்க கூடாது. இரண்டையும் இணைக்க வேண்டும், சேவையை தொடர வேண்டும். இது நமக்கு கபருக்கு வரும் சதகா ஜாரியா, மூத்தாயினாலும் கபருக்கு வரும், நிரந்தர நன்மை தரக்கூடிய வழிகள். எனவே வசதி உள்ளவர்கள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள் பணத்தை எங்கே செலவழிக்க வேண்டும்? இப்படியான பணிகளில் தேடி தேடி செலவழிக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவும் நபியுடைய பிரதானமான பகுதி. எனவே இப்படியான பகுதியையும் பின்பற்றக்கூடிய பக்குவத்தையும் ஈமானையும் அஹ்லாக்கையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக.